பேர் எல்.எஸ். மனோகரன், கோயம்புத்தூர் மாவட்டம். இதுக்கு முன்னாடி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் இருந்தோம். அதனால் அம்மாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அம்மாவுக்கு பின்னாடி நம்ம இருந்து அம்மாவுக்காக நாங்கள் செயல்பட வந்து உறுதி கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கிறோம். அம்மாக்கிட்ட இதே நாங்கள் சொல்லிட்டோம். அம்மா நீ உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் என்ன வேலை செஞ்சால் உங்கள் கடைசி வரைக்கும் உங்கள் கூட இருப்போம்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அம்மா கூட இனிமேல் கூட இருந்து செயல்படுவோம். இந்த 2020 எலெக்ஷனில் அம்மா கூட இருந்து செயல்படுவோம். வி.கே. சந்துரு, மீன்சுருட்டி, அரியலூர் மாவட்ட பிரதிநிதி அமமுக. எங்கள் அரியலூர் மாவட்டத்திலிருந்து மிக எழுச்சியுடன் பணியாற்ற உறுதியாக உள்ளோம். வருகிற 24ஆம் தேதி பொதுக்கூட்டத்திற்கும் தயார் நிலையில் உள்ளது. அண்ணன் டிடிவி அவர்கள் செயல்பாடு சரியான காரணத்தால் எடப்பாடி அவர்களை துரோகி என்று சொல்லிவிட்டு அவரிடமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் என்று தெரிவித்துள்ளார். அதனால் எங்களுக்கு விருப்பமில்லை. எங்கள் தொகுதி ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அதிகப்படியாக உள்ளனர். மீண்டும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சின்னம்மா தொகுதியாக மாற்றி அவங்களிடம் ஒப்படைப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் கே. சித்தரசு, அரியலூர் மாவட்டம் வெண்ணங்குடி கிராமம். நான் தொழில் பிரிவு ஒன்றிய செயலாளர் இருந்தேன். எனக்கு டிடிவி கட்சியில் கே. சித்தரசு டிடிவி கட்சியில் 2019 ஒரு எலெக்ஷன் நின்றேன், ஒன்றிய கவுன்சிலர் நின்றேன். அது எனக்கு டிடிவி பிடிக்காதனால எடப்பாடியை சேர்ந்ததனால் எனக்கு அது இருக்கிறது பிடிக்கவில்லை. அதனால சின்னம்மாவோட திரும்பி நம்ம செயல்படணும். சின்னம்மாவோட எப்போதுமே சின்னம்மாவனால தான் டிடிவி போனோம். திரும்பி டிடிவி அவன் எப்போ எடப்பாடியோட போய் சேர்ந்துட்டு நம்ம சின்னம்மாவே பொதுச்செயலாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அவரே போய் திரும்பிட்டு எடப்பாடி பொதுச்செயலாளர் சொல்றாப்புல. அந்த வருத்தத்தில் எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு. அதனால இந்த கட்சி விடுவீங்கன்னா சின்னம்மா சேர்ந்துட்டோம். கட்சி செயல்பாடு ரொம்ப நான் ஒன்றிய செயலாளர் நின்று 9,000 ஓட்டு வாங்கினேன் கவுன்சிலர்னு. அதேமாதிரி அம்மாவுக்கு பாடுபட்டு கடுமையாக உழைப்போம், சிறப்பாக உழைச்சி கொடுப்போம். ஏன்னா நம்ம நின்று ஜெயிச்சு நாங்கள் எப்படியும் ஜெயிக்கிறது ஆசைப்பட்டு நம்ம ஜெயிச்சு கொடுப்போம். எங்களுக்கு எப்போ எடப்பாடியை போய் டிடிவி சேர்ந்தாரோ அதுலேருந்து அவர் சுத்தமாக எங்களுக்கு இதாகிடுது. சின்னமாக கடுமையாக உழைப்போம். அது ரொம்ப பாடுபட்டு உழைப்போம். ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்குங்க. அரியலூர் மாவட்டம் சீரழிஞ்சு தான் எனக்கு திமுக. அது கூட எங்களால் ஏற்றுக்க முடியுது. இப்போ எடப்பாடிட்டு போய் சுத்தமாக எடப்பாடி பேச சொன்னாலே எங்களுக்கு இதாக இருக்குது. அம்மா பழனிசாமி என்ன பண்ணி ஏற்று சுத்தமாக முடியல.